தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கன்னிராசியில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு வந்து அந்த காதல் தோல்வியை சந்திக்கிறது, இல்லை நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலம் நான் தான் பண்ணி தான் ஆவேன்ற அளவுக்கு ஒரு இதாக இருக்கிறதெல்லாம் யார் அப்படின்னா கண்ணியில் பிறந்த பெண் பிள்ளை. நல்ல நாலேஜபிளாக இருப்பாங்க, நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுப்பாங்க, சும்மா சாதாரணமாக அவங்க இடைப்படவே முடியாது. நீங்கள் அட்வைஸ் என்னதான் பண்ணுங்க, சிகடங்காதில் ஒன்று சங்கு மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்படி வாங்கி இப்படி விட்டுருவாங்க. பெருசாக அவங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிற விஷயத்துல கனெக்ட் ஆகாத கன்னிராசி கிடையவே கிடையாது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இந்த 2ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் நீச்சமாக நிறைய பேர் வந்து காதல் திருமணம் பண்றது, குடும்பத்தை தாண்டி போய் வெளியில போகக்கூடிய அமைப்புகள்லாம் யாருக்கு இருக்குன்னா கன்னிராசியில பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும். ஒரு பையனை சூஸ் பண்ணதுக்கு 1000 வாட்டி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆள் கரெக்டாக எல்லாம் அந்த பையன் சரியில்லடி, நீ அவன்கிட்ட போய் விழுந்தாலும் அழகாக ஐடியாலாம் கொடுப்பான். கரெக்டாக இவன் வாழ்க்கைன்னு வரும்போது எங்கேயாவது இடத்துல அவன்கிட்ட இந்த விஷயம் நல்லா இருக்கு, பட் அவன் ஃபினான்ஷியலாக க்ரோத்தாக இல்லை, எனக்கு மென்டலாக அவன் ரொம்ப நல்லவனா தெரியும், ஓகே நான் பார்த்துக்கிறேன் அவன் அப்படின்ற அளவுக்கு ஒரு துணிச்சலாக போய் தன்னோட வாழ்க்கை தான் எடுக்கிற பிள்ளைகளும் கண்ணியில் பிறந்த பெண் பிள்ளைகளும் உண்டு. விட்டு கொடுத்து வாழக்கூடிய பிள்ளைகளும் இதில் உண்டு. விட்டு கொடுக்காம எக்ஸ்ட்ரீமாக போய், ஏன்னா இவங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து மாறும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து டிவோர்ஸ்க்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா கன்னிராசியில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமா கண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம். 6ஆம் இடம்னாலே வந்து பயப்படக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ கன்னிராசியா, கன்னிராசிக்காரன் மச்சான் கொடுத்து வச்சவன் அப்படின்னு நிறைய பேர் பசங்க சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா புதனோட வீடு தான் கிட்டத்தட்ட. இங்கே வந்து உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம் அடையும். நிறைய பேருக்கு வந்து அந்த காதல் தோல்வியை சந்திக்கிறது, இல்லை நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலம் நான் தான் பண்ணி தான் ஆவேன்ற அளவுக்கு ஒரு இதாக இருக்கிறதெல்லாம் யார் அப்படின்னா நம்ம கண்ணியில் பிறந்த பெண் பிள்ளை. நல்ல நாலேஜபிளாக இருப்பாங்க, நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுப்பாங்க, சும்மா சாதாரணமாக அவங்க இடைப்படவே முடியாது, நிறைய விஷயங்கள் ஆர்வம் இருக்கும். ஒரு தையல் கலைங்க, வீட்டில் ஒரு மிஷினை வாங்கி போட்டு கூட நான் கற்றுக்குறேன் அப்படின்னு ஒரு ஆர்வம், தனக்குள்ள ஆர்வம் தானே எல்லாமே. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அத்தனை யாருக்கு இருக்கும் அப்படின்னா கன்னிராசி பெண் பிள்ளைக்கு இருக்கும். என் பிள்ளை படிக்க மாட்டாங்க, ஆனால் செம்மையாக வந்துட்டு ட்ராயிங் பண்ணுவாள், ரங்கோலி செம்மையாக போடுவாள், அவளுடைய கை வண்ணமே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்டை பார்க்குற ஒரு ஒரிஜினல் ரியாலிட்டியை வந்து அப்படியே வடிவமைக்கக்கூடிய தன்மை இருக்கும் சொல்லுவாங்களே. ஒரு பென்சில் ட்ராயிங் மாதிரி பண்ணுறது, ஷேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு இருக்கிற உருவத்தையுமே தனக்குள்ளே ஒரு க்ரியேஷனாக வந்து உள்வாங்கி செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கேரக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கண்ணியில் பிறந்த பிள்ளைகள்லாம் வந்து யாருக்கும் அடங்க மாட்டாங்க. நான் பிடிச்சா எனக்கு எது சரின்னு சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன். நீங்கள் அட்வைஸ் என்ன தான் பண்ணுங்கள், சிகடங்காதில் ஒன்று சங்கு மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்படி வாங்கி இப்படி விட்டுருவாங்க. பெருசாக அவங்களுக்கு வந்து எதையும் தனக்கு பிடிச்சா அதில் ரொம்ப மேம்படக்கூடிய ஆட்கள், தனக்கு பிடிக்கல அப்படின்னா அதை எதையுமே கண்டுக்காமல் விலகி நிற்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எந்த வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், படிப்புன்றது சில பேருக்கு தடைகளாக வரும். பொதுவாகவே உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்கு தடைகளாக இருக்கும். காதல் அப்படிங்கிற விஷயத்தில் கனெக்ட் ஆகாத கன்னிராசி கிடையவே கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நட்சத்திரம், உத்திரம், சித்திரை, ஹஸ்தம், இந்த 3 நட்சத்திரம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்த நட்சத்திரமாக இருக்கட்டும், இந்த உத்திரமாக இருக்கட்டும், இந்த கர்வம் திமிருன்றது மாதிரி அந்த சூரியனோட நட்சத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்துக்கான பிள்ளைங்களாம் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. அப்பாவே இங்கிட்டு போயிட்டு வா அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. ஸோ மரியாதை இருக்கும், மரியாதைலாம் இருக்கும், பட் அந்த ஒரு தன்மை இருக்கும். அது இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட். ஏன்னா புதன்னாலே காது, இதை படி, இந்த படிப்பு தான் உனக்கு சூட்டபுளாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய ஆசையை உங்கள்கிட்ட வச்சுக்கோங்கப்பா, எனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும்ப்பான்ற அளவுக்கு ரொம்ப திமிராக பேசக்கூடிய பிள்ளைகள் அவங்க தான். ஆனால் அவங்களுக்கான விஷயத்த வந்து கரெக்டாக கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. காரியவாதிங்கன்னு சொல்லுவாங்கள்ல, என்னன்னா எவன் என்ன பண்ணாலும் சரி என் வேலை கரெக்டாக இருக்குமா, ரைட், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும்ப்பா, நமக்கு எது வருமோ அதை தான் நம்ம செய்ய முடியுன்ற அளவுக்கு ரொம்ப திறம்பட இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த 2ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் நீச்சமாக நிறைய பேர் வந்து காதல் திருமணம் பண்ணுறது, குடும்பத்தை தாண்டி போய் வெளியில் போகக்கூடிய அமைப்புகள்லாம் யாருக்கு இருக்குன்னா இந்த கன்னிராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும். இப்போ இந்த கன்னிராசி பெண்களினுடைய கல்வி, தொழில், மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும்? நிச்சயமா நல்ல படிப்பாளிங்க, அறிவாளிங்க தான். அவங்களுக்கு என்னென்னா சில நேரங்களில் மைண்டு ஒரு மாதிரி ட்ரைவேட் ஆகும். ஸோ இவங்க அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அதான் சொன்னேன், கலைத்துறை இன்டீரியர் டிசைனராக இருக்காது, ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கலை நுணுக்கத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா
நம்ம மெடிக்கல் ஓரியன்டில் எடுத்துகிறோம் அப்படிங்கப்போ இந்த ஹோமியோபதியாக இருக்கட்டும், இலைதழைகளை வச்சுருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், இது சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கம்யூனிகேஷன், ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த எடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஐடி ரிலேட்டடில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குமே இந்த தன்மை நல்லாயிருக்கும். கண்டிப்பா மேம். மேம், கன்னி ராசினாலே காதலுக்கான ராசின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அவங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேம்? நிச்சயமா மேம். அதாவது காதல் பயப்படாத கன்னிராசி கிடையவே கிடையாது. ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் இருக்குன்றப்போ கண்டிப்பாக காதல் அப்படின்றது இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மோஸ்ட் ஆஃப் ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு துணிச்சல் தைரியம் வரும் இல்லையா, எனக்கு வந்து என் வாழ்க்கை முக்கியம் அப்படின்றதுக்கு அந்த துணிச்சலாக நின்றுட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய பிள்ளைங்க தான். ரொம்ப பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிடெக்டிவ்னு சொல்லுவோம், ரிசர்ச்னு சொல்கிறோம். இந்த பிள்ளை ஒரு பையனை சூஸ் பண்ணதுக்கு 1000 வாட்டி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆள். கரெக்டாக எல்லாம் அந்த பையன் சரியில்லடி, நீ அவன்கிட்ட போய் விழுந்துடான்னு அழகாக ஐடியாலாம் கொடுப்பான். கரெக்டாக இவள் வாழ்க்கைன்னு வரும்போது எங்கேயாவது இடத்துல அவன்கிட்ட இந்த விஷயம் நல்லா இருக்குது, பட் அவன் ஃபினான்ஷியலாக க்ரோத்தாக இல்லை, எனக்கு மென்டலாக அவனை ரொம்ப நல்லவனா தெரியும், ஓகே நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்ற அளவுக்கு ஒரு துணிச்சலாக போய் தன்னோட வாழ்க்கையை தான் எடுக்கிற பிள்ளைகளும் கண்ணியில் பிறந்த பெண் பிள்ளைகள் உண்டு. ஏன்னா இவங்களுடைய 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனாரை எதிர்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். சூரியன் நீச்சம்ன்றதுனால சில பேருக்கு அந்த தன்மை உண்டு. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே வீடு முக்கியங்க, வேறு என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டாங்க, வளர்த்து ஆளாக்கிட்டாங்க, எல்லாத்தையும் யோசித்தேன், ஓகே அதுக்காக வந்து நான் என்னோடய காதலை விட்டு கொடுக்குறேன்னு விட்டு கொடுத்து வாழக்கூடிய பிள்ளைகளும் இதில் உண்டு. விட்டு கொடுக்காம எக்ஸ்ட்ரீமாக போய், ஏன்னா இவங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து மாறுபடும். கண்டிப்பா மேம். பொதுவாக கன்னிராசி பெண்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசர்ச்சு ரொம்ப இதுவாக இருப்பாங்க, எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, இவங்க வந்து எளிதாக வந்து எல்லாத்தையும் ஒருத்தவங்களுடைய குணாதிசயத்தை ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இவங்களை ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்க மற்றவங்க. இப்போ இவங்களுடைய நிலைகளை வந்து வெளிப்படுத்தக்கூடாது. இவங்க உடனே அவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாத்தையும் இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசி பழகிருப்பாங்க, அவங்களுடைய ஒட்டுமொத்த கதையும் உளறிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க அதை கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். யார்கிட்ட இதை பேசணும், பேசக்கூடாது. ஸோ இவங்ககிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்கிறதுனால நமக்கு என்ன விளைவுகள் வரும்ன்றது தெரியாமல் கண்மூடித்தனமாக நம்ம நம்பிடுவாங்க. அதை மட்டும் அவங்க பார்த்துட்டா போதுமானது. பொதுவாக கண்ணியில் பிறந்த பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இதையும் கடந்து போகுன்ற மாதிரி வாழக்கூடிய பிள்ளைகளாகவும் இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து டிவோர்ஸ்க்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இவங்களுடைய மனசில் நிறைய ஆசைகள் வச்சுருப்பாங்க. ஆசை அபிலாசைன்றது அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு நிலையும் இவங்களுக்கு உண்டு. அதாவது கூட இருக்கக்கூடிய பார்ட்னர் இருக்கட்டும், இவங்களை ரொம்ப புரிஞ்சுக்கணும். சிற்றின்பம்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அப்ரிஷியேஷன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அவங்க கேட்காம ஹஸ்பண்ட் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்கு என்ன தேவைன்றதை அவன் எனக்கு யோசிச்சு அவன் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்புகளையுமே வந்து நமக்கு கண்ணியில் பிறந்த பெண் பிள்ளைகளை குறைச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.